श्री राम जय जय राम। 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 जय श्री राम। अनुर्वाच्यते निवृत्ती तेची उन्मनीची स्थिती निरोपाधी विश्रांती योगियांची वस्तु जे का निरोपाधी तेची सहज समाधी जेणे तुटे आदिव्याधी भव दुःखाची जो उपाधीचा अंत तोची जाणावा सिद्धांत सिद्धांत आणि वेदांत धादांत आत्मा असो ऐसे जे शाश्वत ब्रह्म जेते नाही माया भ्रम अनुभवी जाणे ब्रह्म स्वानुभवे आपुलेन अनुभवे कल्पनेसी मोडावे मग सुकाळी पडावे अनुभवाचे निर्विकल्पास कल्पावे कल्पना मोडे स्वभावे मग नसोनी असावे कल्पकोटी कल्पनेचे एक बरे मोहरिताचे मोहरे स्वरूपी घालिता भरे निर्विकल्पी निर्विकल्पासी कल्पिता कल्पनेची न उरे वार्ता निसंगास भेटो जाता निसंग होई जे पदार्थायसे ब्रह्म नवे माते हाती धरून द्यावे असो हे अनुभवावे सद्गुरुमुखे पुढे कथेचा अनबजे केलाची करू निश्चये जेने अनुभवासी ये केवळ ब्रह्म इति श्रीदास बोधे गुरु शिष्य संवादे चतुर्दश ब्रह्म निरूपण नाम समास तिसरा। जय श्री राम। जय श्री राम। சதுர்தச பிரம்மத்தை பத்தி சொல்லிட்டு வர சமர்த்த ராமதாசர் சதுர்தச பிரம்மத்துல 14 பிரம்மங்களை பத்தி பேசிட்டு வந்து ஒவ்வொரு பிரம்மம் என்னது அப்படிங்கறத சொல்லி எல்லாத்தையுமே நிரசனம் பண்ணிட்டு கடைசியில இது பிரம்மம் இல்லை இது பிரம்மம் இல்லை அப்படிங்கறத சொல்லிட்டு வந்தார். கடைசியாக அனிர்வாச்சிய பிரம்மத்தை பத்தியும் கேட்டோம். அனிர்வாச்சிய பிரம்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லுக்கு அடங்காதது பிரம்மம் அனிர்வாச்சியம். சொல்லுக்கு அடங்காதது அப்படின்னு சொல்லும் பொழுது அது சொல்லும் பொழுதே என்னத்தை நினைச்சுன்னு சொல்றோம். நம்ம சொல்லு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை பத்தி நினைச்சுன்னு சொல்றோம். சொல்லு அப்படிங்கிறதே மனசுல நடக்கக்கூடிய ஒரு விருத்தி, அந்த விருத்தியோட எக்ஸ்பிரஷன் தான் சொல்லு. அதனால மனோவிருத்திய அடிப்படையா வச்சுண்டு அனிர்வாச்சியம் சொல்லும் பொழுது அந்த அனிர்வாச்சிய பிரம்மமும் பிரம்மம் இல்லை அப்படின்னு ஆகும். அங்கேருந்து ஆரம்பிக்கிறார் அனிர்வாச்சியத்தை நிவர்த்தி. ஆனா மனசுனுடைய ஒரு லட்சணமே விருத்திகள் தான். என்ன விருத்தி இருக்கோ, வாசனைகள்னால வரக்கூடிய என்ன விருத்திகள் இருக்கோ அந்த விருத்திகள்னாலதான் மனசே வேலை பண்றது. அந்த விருத்திகளை அடக்கியூட்டும் மனசு இருக்கலாம். விருத்திகள்னால மாத்திரம்தான் மனசு இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால விருத்திகள் அடங்கி மனசு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குமே, அந்த நிலைக்கு நிவிருத்தி அப்படிங்கிறது பேர். விருத்திகள் அடங்கின நிலை நிவிருத்தி. அந்த நிவிருத்தி அப்படிங்கிற நிலையில மனசு இருக்கே, அந்த மனசில் அந்த நிலையில இருந்துட்டு பிரம்மத்தை அனுபவிக்க கூடிய ஒரு நிலை உண்டே, அதுக்குதான் அனிர்வாச்சிய பிரம்மம். அப்படி இருந்து கொடுத்துனா தேதே உண்மஞ்சீச்சி ஸ்திதி. அப்படி மனசுல விருத்திகள்லாம் அடங்கின்றிருக்கிற நிலையில பிரம்மத்தை தியானம் பண்ணும் பொழுது, பிரம்மத்தை பத்தி அனுபவிக்கும் பொழுது, தியானம் கூட அனுபவிக்கும் பொழுது அதுக்குதான் உண்மணி அப்படிங்கிறது பேர். அந்த ஸ்திதிக்கு உண்மணி என்கின்ற பெயர். அதே அனிர்வாச்சிய பிரம்மம் தான். அந்த அனிர்வாச்சிய பிரம்மம்
விருத்தி இருக்கக்கூடிய மனசுல பார்க்கும் பொழுது அனிர்வாச்சிய பிரம்மமாக இருக்கு, அது பிரம்மம் இல்லை அப்படின்னு தள்ளப்படுறது. ஆனா விருத்தி இல்லாத மனசுல அந்த பிரம்மத்தை அனுபவிக்கும் பொழுது உண்மனி ஸ்திதி அப்படிங்கிறது பெயர். தேச்சி உண்மனீச்சி ஸ்திதி. நிவிருத்தியாக இருக்கக்கூடிய மனசுல உண்மனி அப்படிங்கிற ஸ்திதியை சொல்றோமே, அந்த ஸ்திதிக்கு என்ன லட்சணம் அப்படின்னா நிரோபாதி விஸ்ராந்தி யோகியான்சி. எப்பேற்பட்ட உபாதியும் இருக்கவே இருக்காது. ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துட்டோம்னா, விருத்தி இருந்துட்டு இருக்கிற மனசுல அனிர்வாச்சிய பிரம்மம் சொன்னோம்னாலும் அதை ஏன் பிரம்மம்னு ஏத்திக்கலைன்னா, விருத்தி உள்ள மனசுல இருக்கும் பொழுது அனிர்வாச்சிய பிரம்மம்னு பிரம்மத்தை சொல்லும் பொழுது நம்ம அனிர்வாச்சியம் சொல்றதே ஒரு உபாதியை வச்சுட்டுதான் அனிர்வாச்சியம் சொல்றோம். உண்மையான அனிர்வாச்சியத்தை பத்தி சொல்லல. உண்மனி அப்படிங்கிற ஸ்திதியில அதே அனிர்வாச்சியத்தை பிரம்மத்தை அனுபவிக்கும் பொழுது அது எப்பேற்பட்ட வரம்பும் இல்லாமல், எப்பேற்பட்ட உபாதியும் இல்லாமல், எப்பேற்பட்ட தடங்களும் இல்லாம அந்த பிரம்மானுபவம் இருக்கும். அதுதான் உண்மையான விசிராந்தியை தரக்கூடியது. இந்த விசிராந்தி, இந்த நிரோபாதியான விசிராந்தி இருக்கே, இதுதான் யோகிக்கள் அனுபவிக்கிறார்கள். வஸ்து ஜேகா நிரோபாதி தேச்சி சகஜ சமாதி. உபாதியோட இருக்கக்கூடிய ஒரு தியானம் வெறும் வஸ்துவாக இருக்கு. உபாதி இல்லாம பண்ணக்கூடிய அனுபவம் பரவஸ்துவாக இருக்கு. அப்படி அந்த பரவஸ்துவம் உபாதியே இல்லாத விஸ்ராந்தியாக இருக்கக்கூடிய விருத்திகளுடைய கலப்படம் இல்லாமல் அனுபவிக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்திதி இருக்கே, அதுக்குதான் சகஜ சமாதி அப்படின்னு பேர். இப்பேற்பட்ட சகஜ சமாதியில எந்த யோகி இருக்கானோ, எந்த புருஷன் இருக்கானோ, ஜேனே துட்டே ஆதிவியாதி பவதுக்காச்சி. சம்சாரமாக கூடிய பவதுக்கம் இருக்கே, சம்சாரமாக இருக்கக்கூடிய ஆதிவியாதிகள்லாம் இருக்கே, எல்லாம் சமங்கள்லாம் இந்த சம்சாரத்திலிருந்து படுறோமோ அதெல்லாம் அந்த சகஜ சமாதி அப்படிங்கிற ஸ்திதியில அருந்து போயிடும். ஜோ உபாதீச்சா அந்த உபாதி உபாதி உபாதின்னு சொல்றதே ஒரு லிமிட்டேஷன் தானே. அந்த லிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விருத்தி நாசமடையப்படும். இனிமேல் அகண்டத்துவம் தான் ஹிருதயத்தில் இருக்கும். உபாதிச்சா அந்த அருமையான வாக்கியம். உபாதியே நாசம் அடைஞ்சு விடுறது. இனிமே உபாதி கிடையாது. தோச்சி ஜானாவா சித்தாந்தம். இதுதான் நம்முடைய வேதங்கள், சாஸ்திரங்கள், மகான்கள் எல்லாரும் சொன்னது இதுதான். தோச்சி ஜானாவா சித்தாந்த. அவ்வளவு சித்தாந்தங்களும் அதுதான் குறிக்கிறது. நம்ம வேதங்களும் சாஸ்திரங்களும் சித்தாந்த ஆணி வேதாந்த. நம்ம வேதாந்த சாஸ்திரங்களும் அப்பேற்பட்ட சகஜ சமாத ஸ்திதியை பத்தி தான் பேசுறது. தாதாந்த ஆத்மா. தாதாந்த அப்படிங்கிறது பெரியோர்கள்லாம், ரிஷிக்கள்லாம், யோகிக்கள்லாம் அவளுடைய ஸ்வானுபவம் இருந்தது. அந்த ஸ்வானுபவத்துக்கு தான் தாதாந்த என்கின்ற பெயர். நம்முடைய சாஸ்திரங்கள் சொன்ன விஷயங்கள் சித்தாந்தங்கள், வேதம் சொன்ன விஷயங்கள் வேதாந்தம், அவளுடைய ஸ்வானுபவத்தை சொன்ன தாதாந்த. இது மூணுமே எதை சொல்றதுன்னா இந்த உபாதியுடைய அந்த உபாதியுடைய நாசத்தை பத்தி தான் சொல்றது. அதுதான் சகஜ சமாதி. இப்போ சதுர்தச பிரம்மத்தை பத்தி ஒரு தடவை நினைச்சு பார்த்தோம்னா புரிஞ்சிடும். சதுர்தச பிரம்மத்தை நாம் கல்பிக்கிறது எல்லாமே ஒரு உபாதியை வச்சுட்டு கல்பிச்சுன்னு வந்தோம். அதனாலதான் ஒவ்வொருத்தையும் தள்ளப்பட்டது. உபாதி இல்லாம இருக்கக்கூடிய நிலை அந்த 14 பிரம்மத்திலே நம்ம பேசல. அசோ ஐசேஜே சாஸ்வத பிரம்மம். அதனாலதான் அந்த 14 நம்ம ஒத்துக்கல. இப்ப அதையும் தள்ளி சாஸ்வத பிரம்மம் என்னது அப்படிங்கிறது காமிச்சுட்டார். மூலமான விஷயம் எப்பேற்பட்ட உபாதியும் இல்லாதது, எப்பேற்பட்ட விருத்தி கலப்படமும் இல்லாதது. ஜே சாஸ்வத பிரம்ம ஜேதே நாகி மாயா பிரம. எப்போ உபாதி அப்படிங்கிறது இல்லையோ அங்க மாயையுடைய விளையாட்டு இருக்காது. மாயை நம்மளை பிரமிக்க வைக்கிறதே அந்த பிரமை இருக்காது. அனுபவி ஜானே வர்ம ஸ்வானுபவே. அப்போ அந்த நிலையை ஒருத்தர் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கிற நிலையில
அந்த நிலையை வந்து ஒருத்தர் நமக்கு சொல்லித்தர நிலை இல்லை, அந்த நிலையை ஒருத்தர் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிற நிலை இல்லை. இதுவரையிலும் தான் போக முடியும். இதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்கு தான் போகி தானே அனுபவிக்கணும். அனுபவி தேவர்மது, அனுபவிச்சாதான் தெரியும். நான் சொன்னா தெரியாது. ஸ்வானுபவே, ஸ்வானுபவத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுனுமே. ஆப்புலேன அனுபவே, நாமே அதை அனுபவிச்சு பார்க்கணும். எப்படி நாமே அனுபவிக்கிறது அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ தெள்ள தெளிவா சொல்லிவிட்டார். சுத்த பிரம்மம், சாஸ்வத பிரம்மம், நிருபாதியாக இருக்கக்கூடிய பிரம்மம், அப்பேற்பட்ட சகஜ சமாதி ஸ்திதி, அப்பேற்பட்ட நிவிருத்தியாக இருக்கக்கூடிய நிலை எல்லாம் சொல்லிவிட்டார். எப்படி இருக்கு என்னதுன்னு சொல்லிவிட்டார். எப்படி இருக்கும்னு தான் சொல்ல முடியாது. ஏன்னா அதை அவாவா அனுபவிச்சு எடுத்துக்கணும். இப்போ எப்படி அவாவா அனுபவிக்கணும்னா எப்படி அனுபவிக்கணும்னு தெரியணுமே. அந்த அனுபவத்தை நான் கொடுக்க முடியாது, தர முடியாது, நீனே தான் அனுபவிக்கணும்னா அப்ப அந்த நிலைக்கு நான் எப்படி போகிறது அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது அருமையான 2 ஓவியம் வர்றது. இப்போ கல்பனேசி மோடாவே மக சுகாளி படாவே அனுபவாச்சே. நீனே அனுபவிக்கிறதுக்கு உன்கிட்ட ஒண்ணு இருக்கு, ஒரு பெரிய சக்தி இருக்கு உன்கிட்ட. அந்த சக்தி எதுனா உன்னுடைய கல்பனா சக்தி. அந்த கல்பனா சக்தியினால முதல்ல நீ என்ன பண்ணணும், கல்பனேசி மோடாவே, நான் இந்த தேகம், நான் அப்படிங்கிற என்னெல்லாம் தோற்றம், என்னுடையது அப்படிங்கிறது என்னெல்லாம் தோற்றம் இருக்கோ எல்லாம் தேக சம்பந்தமா தானே இருக்கு. அதெல்லாத்தையும் கல்பனையினால எல்லாத்தையும் முறிச்சு தள்ளு. கல்பனேசி மோடாவே, எப்படா வளைச்சு வளைச்சு முடிச்சு போட்டுவிட எல்லாத்தையும். மகு சுகாலி படாவே, அப்புறம்தான் சுகாலமே வரும் உனக்கு. அனுபவாச்சு. எந்த சுகாலம்? அனுபவம் என்கின்ற சுகாலம். இப்போ என்னெல்லாம் அனுபவம் இருக்கோ எல்லாமே தேக புத்தி சம்பந்தமான அனுபவம் தான். பிரம்மத்தை பத்தி பேசுறதுலயே கூட தேக புத்தியோட சேர்த்து வச்சு நம்ம அனுபவிக்க பார்க்கறதுனாலதான் அந்த சுத்தமான சாஸ்வதமான பிரம்ம அனுபவம் கிடைக்க மாட்டேங்கிறது. அதனால அந்த தேக புத்தியை அறுத்து தள்ளணும். அந்த தேக புத்தியை அறுத்து தள்ளுறதுக்கு எப்படி இதை பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி கேட்டையே உங்ககிட்டயே அதுக்கு அஸ்திரம் சஸ்திரம் இருக்கு. அது எதுனா உன்னுடைய கல்பனா சக்தி. கல்பனா சக்தினால எப்படி அதை பண்ண முடியும் அப்படிங்கிறார். அருமையான ஓவியம் அடுத்தது. நிர்விகல்பாச கல்பாவே, நிர்விகல்பமான இருக்கக்கூடிய ஸ்திதி, சகஜ ஸ்திதி என்னது அப்படிங்கறத நான் இப்ப சொன்னேனே, நீ கேட்டையே. நீ கேட்ட வரையிலும் எந்த அந்த ஸ்திதியோ அந்த ஸ்திதிய உன் கல்பனைக்கு கொண்டு வா. விருத்தி இல்லாத ஒரு நிலை, உபாதி இல்லாத ஒரு நிலை அப்படின்னே சொல்லின்று, அப்படின்னே கல்பிக்க ஆரம்பிக்கணும். நீ நிர்விகல்பமாக என்னதான் இருக்கும்னு நான் சொன்னேனோ அது எப்படி இருக்கும்னு நீ உன் கல்பனையில நீ கொண்டு வா, உன் கல்பனைக்கு கொண்டு வா. நிர்விகல்பாச கல்பாவே, அப்படி கொண்டு வந்ததும் கல்பனா போடே ஸ்வபாவே, அப்பதான் பார்த்ததுன்னா ஒரு பெரிய சமத்காரம் நடக்கும். அது என்ன பண்ணும், நீ என்ன கல்பனை நிர்விகல்பமாக இருக்கக்கூடிய கல்பனையை நீ கொண்டு வந்ததுமே அந்த கல்பனை இருக்கே அது உன்னுடைய சுபாவத்தை மெல்ல மாத்த ஆரம்பிக்கும். தேக புத்தியாக இருக்கக்கூடிய உன்னுடைய சுபாவம் இருக்கே அதை மாத்த ஆரம்பிக்கும். மக நசோன அசாவே கல்பகோட்டி, அதே உன்னை திருத்த ஆரம்பிக்கும். அது ஒரு அபியாசம். அது திருத்த ஆரம்பிச்சு என்னாகும், இப்ப இந்த கல்பனை அப்படிங்கிறது சொல்றோமே அதுவே ஏற்கனவே மாயாலோகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே சொன்னோம். அப்போ அது துவைத்தத்துக்கு உட்பட்டது தானே. அப்போ துவைத்தத்தினால அத்வைத்தத்தை கல்பிக்க முடியாதுன்னு அங்க சொல்லிவிட்டேனே. இங்க இப்போ அதே துவைத்தமாக இருக்கக்கூடிய இந்த கல்பனை எடுத்து நீ அத்வைத்தத்தை நீ அது கல்பனை பண்ணுன்னு சொல்றேளே, அது எப்படின்னு கேட்டேன்னா, துவைத்தமாக இருக்க சரீரத்திலேருந்து கர்மேந்திரியத்திலேருந்து ஞான இந்திரியத்திலேருந்து எல்லாத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. கல்பனை மாத்திரம் வித்தியாசமாக இருக்கு. அது எப்படின்னா, கல்பனா சக்தி அப்படிங்கிறது என்ன பண்ணும், அதை நிர்விகல்பத்துக்கு திருப்பி விட்டப்போ அது ஒன்ன நிர்விகல்பத்தை ஒன்ன கல்பனை பண்ண வைக்கும்.
கல்பனை பண்ண வச்சு அந்த கல்பனா சக்தி தானா ஒரு நாசத்தை அடைஞ்சிடும். கல்பனை அப்படிங்கிறதே இல்லாம போய் எதை நிர்விகல்பமாக நீ கல்பனை பண்ணிட்டு இருந்தியோ அங்க போய் உன்னை நிற்க வச்சுடும். அதுதான் அனுபவம். அந்த அனுபவம் எப்படி இருக்கும்னா இப்ப சொல்லறேன், அப்புறம் நீ அனுபவிச்ச போது உனக்கு தெரியும். மக நசோன அசாவே கல்பகோட்டி, கல்பகோட்டி காலங்களாக நீ எப்பவும் இருந்தவன், இருக்கிறவன், இருக்க போறவன் என்கின்ற அனுபவம் உனக்கே உண்டாகும். நிர்விகல்பாசி கல்பிதா கல்பனேச்சீன ஒரே வார்த்தா. துவைதமாக இருக்கக்கூடிய அந்த கல்பனையினாலதான் நீ அந்த நிர்விகல்பமாக இருக்கக்கூடிய அந்த சகஜஸ்திதிக்கு போகி அந்த உபாதி ரஹிதமான பிரம்மத்தை நீ ஆரம்பிக்க போற. என்னாகும்? நிர்விகல்பாசி கல்பித்தா, அந்த நிர்விகல்பத்தை நீ கல்பனை பண்ண ஆரம்பிச்சதும் கல்பனைச்சின ஒரே வார்த்தா. அந்த கற்பனை அப்படிங்கிறது இருக்கே அது நின்றுடும். கல்பனை அப்படிங்கிறது இந்த சரீரத்தோட தேகத்துல இருந்துட்டு இருக்கும் போது நாம் கல்பனைய எப்படி விளையாட விடுறோமோ அது மாதிரி இல்லாமல் அந்த கல்பனை அங்க வேலை பண்ணாது. ஒன்னு நிர்விகல்பத்து கல்பனை பண்ண வச்சு தான் அந்த நிர்விகல்பத்து கூட கரைஞ்சு போயிடும். அது மிஞ்சவே மிஞ்சாது, அதோட லேசம் கூட மிஞ்சாது. நிசங்காச பேட்டோ ஜாத்தா நிசங்க ஹோகிஜே, போகி உன்னுடைய ஸ்வரூபஸ்திதிக்கு போய் ஒன்னு நிக்க வச்சுடும். எது எதோடையும் கலக்காமல் ஆனால் எல்லாதோடையும் எது இருக்கோ, நிசங்கம் அப்படிங்கிறது எந்த ஸ்திதியோ எதுலையும் ஒட்டிக்காதது, அப்பேற்பட்ட பிரம்மஸ்திதி இருக்கே அது கிட்ட போய் அவனுக்கு பேட்டியை கொடுத்துடும். நிசங்க ஹோயிஜே, அப்படி ஆனதுமே நீனும் அந்த பரபிரம்மமும் ஒன்னாக ஆகிவிடுவேள். ஏற்கனவே தாஸ்போதத்தை முன்னாடியே சொன்னது ஞாபகம் இருக்கு நம்மளுக்கு. வரும் பிரம்மவஸ்து பிரம்மமாக இருந்திருக்கும் பொழுது எப்படி இந்த சிருஷ்டி வந்தது அப்படின்னு சொல்லி வரும்போது சொன்னார், தன்னுடைய கல்பனா சக்தியினாலதான் பிரம்மம் அதனாலதான் தோண்டப்பட்டு இப்பேற்பட்ட சிருஷ்டியை பண்ணித்தேங்கிறது சொன்னார் இல்லையா. வரும் பிரம்மமா இருந்துருக்கிறதுலேருந்து இப்படி பலதாக ஆனத்துக்கும் அந்த பிரம்மத்துக்கிட்ட இருக்கக்கூடிய கல்பனா சக்தி தான் காரணம். பலதாக இருந்தும் இதிலேருந்து ஒன்று போய் அத்வைத்தமாக பிரம்மத்தோட கலக்கிறதுக்கு இந்த கல்பனை தான் காரணம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக மொத்தத்துல கல்பனா சக்தி அப்படிங்கிறது தான் எல்லாத்தோடையும் வசத்தியான சக்தி. அந்த கல்பனா சக்தி அப்படிங்கிறது என்னன்னா எப்படி அதோடைய சுபாவம் எப்படின்னா, அந்த கல்பனையை எந்த பக்கம் திருப்பி விடுறோமோ அது கூட முழுசா லீனமாயிடும். அந்த கல்பனா சக்தியுடைய ஒரு சுபாவமே அதுதான். எதுகிட்ட அது திருப்பி விடுறோமோ அதுகிட்ட லீனமாகும். கல்பனா சக்தியை பகிர்முகமாக இன்னைக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம திருப்பி விட்டதுனால பிரபஞ்சத்தோட லீனமாக இருந்துருக்கு, சம்சாரத்துடைய பல சுகதுக்கங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதே கல்பனா சக்திய பரமாத்மா விஷயத்தை திருப்பி விட்டுட்டோம்னாக்கா தானாவே அங்க போய் லீனமாயிடும். அப்படிங்கிற பரம ரகசியத்தை தான் இங்க சொல்றான். பதார்த்தா ஐசே பிரம்மனவே, பிரம்மம் அப்படிங்கிற ஒரு பதார்த்தம் அல்ல. மாத்தே ஹாத்தி தருணத்யாவே, இந்த ஆளான்னு கையில எடுத்து கொடுக்க முடியாது. அசோஹே அனுபவாவே சத்குரு முகே, அந்த பிரம்மானுபவம் அப்படிங்கிறது இப்போ தாஸ்போதத்துல சமர்த்த ராமதாசர் முகமாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ அப்படி சத்குரு முகமாக அந்த பிரம்மானுபவத்தை தெரிஞ்சுண்டு, இன்னதுதான் அந்த பிரம்மானுபவம் அப்படிங்கிறது தெரிஞ்சுண்டு சத்குரு சொன்ன பிரம்மானுபவத்தை மனசுல கல்பிச்சுண்டு அந்த கல்பனையை ஓட விட்டுதுன்னா, கல்பனை நம்மள அந்த பிரம்மானுபவத்தை பத்தி கல்பிக்க அந்த கல்பனாவே நம்மளை அங்க அழைச்சுண்டு போகி பிரம்மத்தோடு பிரம்மமாக நம்மளுக்கு கலந்து விட்டுவிடும். அப்படிங்கிறது அருமையான விஷயம். புடே கதேச்சா அன்பையே மேலன்னு சொல்ல போறேன். கேலாச்சி கரு நிச்சயே, சொன்னத்தையே திருப்பியும் திருடப்படுத்தி தீர்மானமாக இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்ல போறேன். ஜேனே அனுபவாசியே கேவல பிரம்மம். இப்போ இந்த பிரம்மம் என்னது அப்படிங்கறத வரைக்கும் நம்ம சொல்லிட்டு வந்தாச்சு. பிரம்மத்தை எப்படி அடையலாம் அப்படிங்கறது சொன்னாச்சு. இப்போ விமல பிரம்ம நிரூபணம் அப்படிங்கறத அர்த்த சமாசத்துல விமலமாக சுத்தமாக இருக்கக்கூடிய பிரம்மம் என்னது அப்படிங்கறது இன்னும் விஸ்தாரமாக சொல்ல போறோம். அப்படின்னு சொல்லி தாஸ்போதத்தை குரு சிஷ்ய சம்வாதமாக இருக்கக்கூடிய முறையில வரக்கூடிய இந்த கிரந்தத்துல சதுர்தச பிரம்ம நிரூபணம் அப்படிங்கிற சமாசம் 3வது சமாசம் 7வது தசகத்தை இதோட பூர்த்தி ஆகுது. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ
Hare